பாருங்கள் ஆலிவள்ளி கிழங்கு நல்லா பீஸ் பீஸாக வெட்டி குக்கரில் தண்ணி அடியில் ஊற்றிருக்கேன். 2 சொம்பு தண்ணி ஊற்றி மேலே வச்சுக்கணும். தட்டில் இது பாருங்கள், தட்டில் இப்படி மேலே வச்சுக்கணும். அடியில் தண்ணி இருக்கும். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு சென்னையில். அதுக்கு தகுந்த மாதிரி காரசாரமாக செஞ்சு சாப்பிட்லாம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இட்லி குக்கர் தண்ணி நல்லா ஒரு 4 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். மூடி போட்டுடலாம். நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். நல்லா டைட்டாக ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாக வச்சுருக்கோம். நல்லா வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னே ஈஸ்வரி விலாக என் சேனலுக்குள்ளே போய் ஸ்பெஷலாக என்ன செய்யலான்னு பார்க்கலாம். மழை பெய்யுது சென்னையில். நல்லா காரசாரமாக குச்சிக்கிழங்கு ஆலிவள்ளி கிழங்கு வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது வேகட்டும். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஆறட்டும். அதுக்குள்ளே பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ கொஞ்சம் உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ. நல்லா மழை பெஞ்சிருக்கு. நல்லா காரசாரமாக ஒரு வறுவல் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆறட்டும். அதுக்குள்ளே கிழங்கு ஆறிடுச்சு பாருங்கள். இது அப்படியே உரிச்சு அப்படி வந்தது. சூப்பராக வருது தோலெல்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்து நல்லா. ஏன்னா தண்ணியில் போட்டால் அது வேவறதுலேயே சத்து பாதி போயிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் உரிச்சிக்கலாம். வாங்க, ஃபுல்லாக உரிச்சாச்சு. தோல் ஃபுல்லாக தண்ணியாக எடுத்தாச்சு. இது இப்போது நமக்கு தேவையான சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இப்படி கையில் நசுக்குனிங்கனாவே பொடி பொடியாக வந்துடும். பாருங்கள், நமக்கு தேவைக்கேற்றது இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொறிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு போட்டு, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு, பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ ஓரளவு கட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ கிழங்கு வறுக்கிறோமோ அது மாதிரி வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக உடச்சி இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணிக்கோங்க. கையில் உடச்சாலே வந்துடும். இதில் கொட்டி கிளறி மஞ்சள் கொஞ்சம் போட்டு எண்ணெயிலே மஞ்சள் போட்டுருங்க. ஏன்னா மஞ்சள் வாசனை அடிக்கும். போட்டு பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு இந்த கிழங்கு கொட்டி தேவைக்கேற்ற உப்பு சால்ட்டு போட்டு தூவி நல்லா கிளறி, நல்லா இந்த உப்பு இதெல்லாம் இதில் இறங்குற மாதிரி கிளறி சுட சுட சாப்பிட்லாம். வாங்க, ஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் உப்புத்தூள் போட்டுவிட்டேன். நல்லா கிளறி நல்லா கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கலர்னால் தூவி இறக்குங்க. கருவேப்பிலை கட்டாயம் போடுங்க. இறக்கக்குள்ளே கொத்தமல்லி கலர்ந்தால் கட் பண்ணி பொடி பொடியாக போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். நல்லா கிளறணும். கிளறி எடுத்துட்டு பார்க்கலாம். வாங்க, சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே மரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க, ஆலிவள்ளி கிழங்கு சொல்கிறாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சுட சுட சூப்பராக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து சாயந்தரமோ காலையிலையோ. இது மலையாளிஸுங்கெல்லாம் காலையில் டிஃபனுக்கே இதுதான் சாப்பிட்றாங்க. காலையில் நம்ம இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி இந்த ஆலிவள்ளி கிழங்கு வேக வச்சு ஏதாவது ஒரு குருமா மாதிரி செஞ்சு தொட்டு சாப்பிட்றாங்க. இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, சூப்பராக ஹெல்த்தியான சத்து நல்லா சாப்பிட்லாம் சுட சுட.